ஆண்டவரே, உதவி அனுப்புங்கள். நான் மிகவும் களைத்திருக்கிறேன். அந்த மிஷனரி அவர்கள் போய்விட்டார்கள். ரொம்ப சோர்ந்து பலவீனமா தான் இருந்தார்கள். என்ன நடந்ததுன்னு நமக்கு முழுசா தெரியவில்லை. திரும்ப வர முடியாது போலன்னு தான் சொல்லிக்கிட்டு போறேன். அந்த மிஷனரி என்ன ஆச்சுன்னே தெரியல. காணாம போயிட்டாராம் போல. அவங்களுக்கு நாம ஏன் ஹெல்ப் பண்ணோம்? அதான வேற டினாமினேஷன்ல இருக்காங்களே. அவங்க வந்தா நம்ம பிலீவர்ஸை இழுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரிகளை சபைக்குள்ள விடவே கூடாது. ஐயா, அந்த மிஷனரிக்கு என்ன ஆச்சு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஊழியம்னா என்னன்னு சொல்றேன். ஆவியானவர் மூலமா 1 கொரிந்தியர் 12 எபேசியர் 4 நான் சொன்னது இதுதான். சபை ஒரு உடல், பல உறுப்புகள் சேர்ந்தது. சபை நம்ம உடம்பு மாதிரி. அப்படின்னா புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்பு மாதிரி தான் சபை. கை தனியா நடக்காது. ஒவ்வொரு உறுப்பும் தன்னோட வேலையை செய்யணும். அப்போ இது சபையோட எப்படி மேட்ச் ஆகும்? சபையிலே 5 வகை ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் ஒருமுறை கூட இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்ல அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள்தான் மிஷனரிஸ். தீர்க்கதரிசி தேவனுடைய மனதை சொல்பவர். சுவிசேஷகர் சுவிசேஷத்தை தன இன மக்களுக்கு எடுத்துச் சொல்லுபவர். மேய்ப்பர் மக்களை பாதுகாப்பார். போதகர் சத்தியத்தை கற்றுத்தருவார். இவர்கள் எல்லோரும் இணைந்ததுதான் சபை. இது புரியாததுதான் வேதனை. அப்போ ஏன் சுவிசேஷகர்கள் மிஷனரிகளை எங்க சபையில பார்க்க முடியல? அவங்க வர்றதுல என்ன பிரச்சனை? அவங்க பாரத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க? நல்ல கேள்வி. ஆமாம், சிலர் தங்களோட ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார்கள். அதுதான் எங்க சபைக்குள்ள மத்த ஊழியர்கள் வர்றது இல்லையா? இதெல்லாம் எங்களுக்கு யாரும் கத்துக் கொடுக்கலையே. எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்டர் மட்டும்தான். அதனால எல்லாரையும் பாஸ்டர்னு தான் கூப்பிடுறோம். பெயர் முக்கியம் இல்ல, பணி முக்கியம். நீங்க பிள்ளைங்க கிட்ட எல்லா விதமான ஊழியர்களும் சபைக்குள்ள வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படின்னா பாஸ்டர் என்ன செய்வார்? அவங்க வந்து பாஸ்டருக்கு பதிலா சபை நடத்துவாங்களா? இல்ல, அது அப்படி இல்ல. நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இல்ல, அவங்க சபை நடத்த வரல. சபை நடத்துறது பாஸ்டருடைய வேலை தான். அவங்க வர்றது சுவிசேஷ ஊழியம் எப்படி நடக்குது, அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லத்தான். அது சபைக்கு சொல்லலைன்னா சபைக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சாதான் ஜெபத்திலையும் ஆதரவாலும் அவங்களுக்கு பின்னால நிக்க முடியும். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பி மற்ற எல்லா சபைகளும் என் பின்னாடி நிக்கலனா நான் என் ஊழியத்தை நல்லா முடிச்சிருக்க முடியாது. அவங்க ஆதரிச்சாங்க, ஜெபிச்சாங்க, என்னோட கூட பாடுபட்டாங்க. நீங்க சபைக்கு உள்ள முக்கியம் நினைக்கிறீங்க. ஆனா இயேசு சொன்னார், வெளியிலே தொலைந்த ஆடு முக்கியம். அந்த வேலையை சுவிசேஷகரும் மிஷனரிகளும் செய்றாங்க. முடிஞ்சா ஆதரிங்க, இல்லாட்டி உங்க பணியை நீங்க தொடருங்க. ஐயா, முன்னாடி உதவி கேட்ட அந்த மிஷனரிக்கு என்ன ஆச்சு? இப்போ அவர் எங்க இருக்கார்? அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? ஆண்டவரே, எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். என்ன மூச்சு பேச்சு இல்ல? நாம போகலாம், நமக்கு ஏன் வம்பு? பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தமான ராஜ்யத்தில் நுழையுங்கள். மிகவும் சிறியவராகி என் சகோதரர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதை செய்யவில்லை. அதனால் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லுங்கள். நீங்க வலது பக்கமா அல்லது இடது பக்கமா? இயேசுவின் சித்தத்தை செய்வீங்களா அல்லது உங்களுக்கு பிடிச்சதையா? நீங்களே முடிவு செய்யுங்க.